அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு தீராத கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், அடகு வைத்த நகையை மீட்க முடியாமல் இருப்பவர்கள், ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன், அந்த கடனை அடைக்க மற்றொரு கடன் என தொடர் கடன்களால் அவதிப்பட்டு வருபவர்களுக்கு சிறந்த ஒரு பரிகாரமாக இந்த வீடியோ அமையிருக்கு. அந்த வகையில தீராத கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் இந்த வீடியோவை தாராளமாக பார்க்கலாம். அந்த வகையில் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் கடனோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாதாரண மனிதர்கள் வரை ஞானிகள் வரை அனைவருமே கடன் தீர வேண்டும் என்றுதான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரண மனிதர்கள் பணத்தால் ஏற்பட்ட கடனை அடைக்க அருள் செய்யும்படி இறைவனை வேண்டுகிறோம். அதே போல் பெரிய ஞானிகள் பிறவி கடன் நீங்க வேண்டும் என இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் கடனை அடைப்பதற்காக கடுமையான முயற்சி செய்வார்கள். ஆனால் எவ்வளவு முயன்றாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடனை அடைக்க முடியாமல் கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையுடன் போராடி கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் சில எளிய பரிகாரங்களை செய்து வந்தாலே கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியும். இன்றைய காலகட்டத்தில் கடன் வாங்காத மனிதர்களே இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம். கடன் வாங்காமல் இருப்பதை வைத்து அளவோடு வாழ வேண்டும் என பெரியோர்கள் சொல்வார்கள். ஆனாலும் ஏதேதோ காரணங்களுக்காக கடன் வாங்கத்தான் வேண்டியுள்ளது. காலப்போக்கில் பெரிதாகி தீரவே தீராத பெரு சுமையாகியும் விடுகிறது. என்ன செய்தாலும் ஒரு பக்கம் கடன் பெருகி கொண்டே போகிறது என்பதுதான் பலரது கவலை. ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடனை அடைத்து இப்படி எல்லா பக்கமும் கடன் பெருகி கொண்டே போகிறது என்று கவலைப்படுகிறவர்களுக்கு அவற்றை அடைத்து நிம்மதி பெற பரிகாரங்கள் கூறப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த கடனை அடைப்பதற்கு இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லதுங்க. அது மட்டுமில்லாமல் கோமாதா வழிபாடு, குளிகை நேரத்தில் கடனை அடைப்பதற்கான ஒரு சிறு தொகையை கொடுப்பது, அது மட்டுமில்லாமல் விநாயகர் வழிபாடு, பைரவர் வழிபாடு, சர்வேஸ்வரர் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, இந்த வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்.